அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் உங்களை ஒரு சிலரை கொண்டு ஒரு சிலரை நாம் என்ன செய்தோம், சோதித்தோம். அத்தஸ்பிரூன், நீங்கள் பொறுக்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக ஒரு குர்ஆன் வசனம். ஒரு சிலரை விட நாம் உயர்த்தி வைத்தோம். எதன் காரணமாக என்று சொன்னால், இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எமக்கு மத்தியில் இவர்களுக்கா அல்லாஹு தாலா அருள் செய்தான் என்று நீங்கள் கேட்பதற்காக என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்ட முக்கியமான 2 வசனங்கள். இது 2வது. நம்ம ஃபித்னால அது சோதனை விளங்கி வச்சுக்கிறோம், குழப்பம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம், தண்டனை என்று இப்போ விளங்கி வைத்திருக்கிறோம். இது போன்ற அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று விளங்குகிறோம். ஆனால் இந்த பிரதான கருத்து குழப்பமும் ஒரு ஃபித்னா தான், கருத்தில் ஏற்படக்கூடிய பிறழ்வும் ஒரு ஃபித்னா தான். நல்லவைகளும் ஃபித்னாவாக மாறும். நல்லவைகளாக அவர்கள் இருந்து கொண்டே, நல்லவர்களாக இருந்து கொண்டே ஃபித்னாவும் என்ன செய்வார்கள், மாறுவார்கள். இந்த இடத்துல தான் டோட்டல் மார்க்கத்துடைய ஃபித்னாவுடைய கருத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். சுருக்கமாக மார்க்கத்துடைய ஃபித்னாவுடைய கருத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் பொருத்துறதுக்கு பொருத்தமாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் மார்க்கத்துக்கு ஒரு ஹக்குக்கோ ஒரு சரியான விஷயத்துக்கோ வருவதற்கு எது எல்லாம் தடையாக இருக்குமோ, எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ, அதே போல் ஒரு ஹக்கிலிருந்து பிறழ்வதற்கு, குழம்புவதற்கு, உறுதியிலிருந்து தளர்வதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்குமோ இதெல்லாம் ஃபித்னா. அது நல்லதா கெட்டதான் அதை பார்த்தல முடிவெடுக்கணும். நீங்க காரணமாக என்ன செய்றீங்க, அதாவது அதன் காரணமாக நீங்க மாறுறீங்க. ஒரு உண்மைக்கு வருவதற்கு அது தடையாக இருக்குது, ஒரு உண்மையில உறுதியிலிருந்து பிறழ்வதற்கு அது காரணமாக இருக்குது. ஆனா அந்த எந்த விஷயம் காரணமாக இருக்குதோ அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அது என்ன செய்யுது, காரணமாக அமையுது. 2 விஷயம் இதுல. ஒன்று, நீங்க உண்மையில வருவதற்கு, ஒரு உண்மைக்கு வருவதற்கு, ஒரு நியாயத்துக்கு வருவதற்கு, ஒரு ஹக்குக்கு இருக்கு, அது ஒன்றோ பலதோ இருக்கலாம், இஸ்லாம் முழுமையாகவும் இருக்கலாம், ஒரு ஹக்காவும் இருக்கலாம். வருவதற்கு அது அந்த விஷயம் காரணமா இருக்கு. அப்ப அது என்ன, உங்களுக்கு ஃபித்னா, உங்களுக்கு ஃபித்னா. ஆனா உண்மையில அது ஃபித்னாவா இல்லாம இருக்கலாம், அது நல்லதா இருக்கலாம், அல்லது அவர் நல்லவரா இருக்கலாம், அந்த ஒன்று நல்லது இல்லாம நல்லதாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. உங்களுக்கு அது என்ன செய்யுது, காரணமா இருக்குது. அதே போல நீங்க இருக்கக்கூடிய உண்மை இருக்குதே, அந்த உண்மையிலிருந்து இங்க பிறண்டு போறதுக்கு, உறுதி குலைந்து போறதுக்கு அது என்ன செய்கிறது, காரணமாக அமைகிறது. இது 2க்குமே நம்ம என்ன செய்வோம், ஃபித்னா என்று என்ன செய்வோம் சொல்வோம். இந்த அடிப்படையில தான் குழந்தைகள் ஃபித்னா என்று சொல்லப்படுது. இல்லாட்டி குழந்தை உங்களுக்கு ஃபித்னா செய்யல, குழந்தை வந்து உங்களுக்கு என்ன செய்யல, ஃபித்னா செய்யல. குழந்தைகள் ஃபித்னான்னு சொல்லப்படுறதுக்கு காரணம், அந்த குழந்தையால சில போல நீங்க பள்ளிக்கு போகாம இருக்கலாம், தொழுகையை லேட் ஆக்கலாம். அந்த குழந்தை, அந்த மனைவியால நீங்க சில பொழுது என்ன செய்யலாம், ஹராம் என்ற ஒரு உழைப்புக்கு என்ன செய்யலாம், போய்விடலாம். அவங்க காரணமாக இல்லாம இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஃபித்னான்னு சொல்றதுக்கான காரணம் உங்களோட உள்ளத்துல அதில் உள்ள மஹப்பத், உங்களோட உள்ளத்துல அதுக்குள்ள ஈர்ப்பு, உங்களோட உள்ளத்துல அதில் உள்ள தேவை. அவங்க உங்களை குழப்பினாங்கன்னு அர்த்தம் அல்ல. 5 நேரம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பெண்ணா இருந்தால் உங்களுக்கு ஃபித்னாவா இருக்கலாம் உங்களால. அவங்க நல்லா இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் ஃபித்னான்னு என்ன விளங்கி வச்சுக்கிற மாதிரி எதிரியா, ஓ மனைவிமாரெல்லாம் ஃபித்னா அப்படின்னா 5 நேரம் தொழுதா ஃபித்னா இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க 5 நேரம் தொழுது நல்லா இருந்து மார்க்கத்தோட இருந்தாலும் நீங்க தூரமா இருந்து காரணமா இருக்கலும். அவங்க எதுவும் சொல்லாட்டியும் கூட உங்களுக்கு அவங்கள உள்ள மஹப்பத், உங்களுக்கு அவங்கள உள்ள ஈர்ப்பு, அவங்கள பிரியப்படாத நினைக்கக்கூடிய விஷயம், அல்லது அவங்களுக்கு நிறைய உழைச்சி கொடுக்கின்ற ஆசை, குழந்தை, அந்த குழந்தை வந்து நல்ல தக்குவாவோட இஹ்லாஸோட நல்ல முறையில் வாழ்ற பிள்ளையா இருக்கும். ஆனா அந்த பிள்ளைய நல்லா வைக்கணும்ன்றதுக்காக நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ஒன்றுல போய் விழுந்துருவீங்க. புள்ள ஃபித்னாவா, இப்போ புள்ள உங்களுக்கு எப்படி ஃபித்னாவா மாறுதுன்னா, அந்த பிள்ளையால அது ஃபித்னாவா மாறல, உங்களுடைய எண்ணத்தால் அந்த குழந்தை என்ன செய்யுது, ஃபித்னா மாறுது. எனவே நீங்கள் திசை திரும்புவதற்கோ அல்லது ஒரு சரியான பாதைக்கு வராமல் இருப்பதற்கோ எது அதிக உங்களில் செல்வாக்கு செலுத்தும் என்றதை பார்த்து குர்ஆன் என்ன செய்யுது, அவைகளுக்கு ஃபித்னா என்ற வார்த்தை சொல்லுது. இது ரசூலுல்லாஹ் பிராக்டிகலா செஞ்சு காட்டுறாங்க. எப்படி, மிம்பர்ல இருக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் விளையாடிக்கின்னு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்க வேண்டியவர் இருக்க முடியாம போச்சு. இருக்கிறவர் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர், உலகத்திலே இறையச்சத்துல முதன்மையானவர், இருக்கிற இடம் மஸ்ஜிது நபவி, இருக்கிற அந்த அதாவது பொருள் என்ன, மிம்பர். முன்னால வாரவர் யாரு, சொர்க்கவாசிகளுடைய இளைஞர்களுடைய தலைவர். இவங்களை கண்டு ரசூலாங்க இறங்குற, அவங்க எப்படி ஃபித்னாவா மாறுவாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு எப்படி ஃபித்னா மாறுவாங்க கேட்கிறேன். அவங்க ஃபித்னா மாற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னால எப்படி சீர்குலைவாங்க, சாத்தியமில்லை. இடம் அப்படி இருந்தும் ரசூலாங்க இறங்கி எடுத்து புள்ளைய கொண்டு வந்து மடியில வச்சுட்டு ரசூலாங்க சொன்னாங்க, சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை உரைத்தான், இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, உங்களது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் ஃபித்னா தான். இந்த பிள்ளைகள் வாரத்தை கண்டு ஃபலம் அம்லிக் நஃப்சி, எனக்கு என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை, இறங்கிட்டேன்.
பிள்ளைகளை எடுக்க இறங்கிட்டேன். ரசூலுல்லாஹ் மிம்பர்லேருந்து இறங்க வச்சது அது ஹலாலான அந்த இன்பம், ஹலாலான அந்த இன்பம். அந்த குழந்தைகளை கண்டோட ரசூலுல்லாஹ் நிற்க முடியல, இறங்கினா. இதான் ஃபித்னா, இதுதான் ஃபித்னா. அதாவது உங்களை மார்க்க விஷயத்தில் ஹலாலான விஷயத்திலிருந்து தூரமாக்கலாம், ஒரு முஸ்தஹப்பான விஷயத்திலிருந்து தூரமாக்கலாம், ஒரு வாஜிபான விஷயத்திலிருந்து தூரமாக்கலாம், அல்லது உங்களை ஒரு பாவத்தை செய்ய வைக்கலாம். ஆனால் அவங்க காரணமாக இல்லாமல் இருக்கும். அவங்க காரணமாக இருந்தால் அது அவங்க மீதும் குற்றம். அப்போ ஃபித்னாவுடைய விஷயத்தில் அவங்க இப்போ காபிர்கள் ஃபித்னாவாக மாறுறது எப்படி, அவங்களும் காரணம். ஆனால் எல்லாமே அவங்க காரணமாக இருக்கணும் என்பதில்லை. ஹலாலானவைகளும் காரணமாக இருக்கலாம். நீங்கள் அதிக மஹப்பத் வைக்கிறதால, நீங்கள் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறதுனால. அப்போ அல்லாஹ் தஆலா அதிகமாக அட்டாச்மெண்ட் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளவைகள் எல்லாம் பட்டியல் போடுறதுல தான் இந்த சொத்து வருது, மனைவிமார்கள் வராங்க, குழந்தைகள் வராங்க, ஆண்களுக்கு பெண்கள் வராங்க. இதெல்லாம் காரணம் அதுதான். இல்லாட்டி அவங்க குழப்பம்னு அர்த்தம் இல்லை. குழந்தைகள் எங்களுக்கு அருள், குழந்தைகள் எங்களுக்கு நியாமத். ஆனால் ஃபித்னாவாக மாறுது மஹப்பத்தில். ஃபித்னாவாக மாறுது இதில் அந்த மஹப்பத்தான ஃபித்னாவாக மாறுகிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்டா, நீங்கள் இந்த இப்போ ஃபித்னான்ற சொல்ல நீங்கள் எங்கே ஒரு சில விதிவிலக்கான இடங்களை தவிர, ஒரு சில விதிவிலக்கான இடங்களை தவிர மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் ஃபித்னாவை அப்ளை பண்ணுற சந்தர்ப்பத்தை இந்த கருத்து பொருத்தமாக இருக்கும். காவிர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்த அந்த அதாவது அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் என்ன செய்ய வச்சுது, மார்க்கத்துக்கு வர இருந்தவர்களை என்ன செஞ்சது, தடுத்தது. எனவே அந்த ஃபித்னாவுடைய கருத்து அங்கே என்ன செய்யும், பொருந்தி போகும். அல்லாஹ் தஆலா மக்களை நான் ஃபித்னாக்குள்ளாக்குகிறேன் என்று சொன்னது எதைன்னா, மார்க்கத்தில் நிக்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கொண்ட முன்னுக்கு வைக்கிறது. அல்லாஹ் உலகத்தை முன்னுக்கு வைக்கிறது, அந்தஸ்தை முன்னுக்கு வைக்கிறது, கௌரவத்தை முன்னுக்கு வைக்கிறது, நஷ்டத்தை ஏற்படுத்துறது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யும், அந்த ஃபித்னாவுடைய கருத்துக்கு என்ன செய்யும், பொருந்தி போகும். இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபித்னா என்ற வார்த்தை இதைத்தான் குறிக்கிறது. அதாவது ஹலாலான இன்பமாக இருக்கும், அல்லாஹ் அனுமதிச்சதாக இருக்கும், அவங்கள எந்த குற்றமும் இருக்காது, அவர்கள் மீது உள்ள எங்களது மஹப்பத் என்ன செய்யும், அதை கூட்டிவிடும். இதை நம்ம நல்ல முறையில் புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் 2-3 விஷயங்கள்ல மிக கவனமாக இருப்போம். இன்னொருவருக்கு நம்ம ஃபித்னாவாக மாறக்கூடாதுன்றதுல நிறைய யோசிப்போம். இன்னொருவருக்கு நாங்க ஃபித்னாவாக மாறிவிடக்கூடாதுன்றது. இரண்டாவது, எங்களை ஃபித்னாக்கு உள்ளாக நம்ம ஆக்கிவிடக்கூடாது என்றதுல மிகவும் கவனமாக இருப்போம். எங்களை ஃபித்னாவுக்குள்ளாக அல்லாஹ் ஃப்ரீயா வச்சிருந்தோண்டுக்குள்ள எங்களை ஃபித்னாக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளே தள்ளிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்போம். இன்னொருவரை ஃபித்னாக்குள்ள நம்ம ஆக்க மாட்டோம். நம்மளை நம்ம என்ன அதாவது ஃபித்னாக்குள்ள தள்ளுற மாதிரியான வேலைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், நடந்து கொள்ள மாட்டோம். அதே போல நமது பிள்ளைகள் நமது குடும்பத்தினர் ஃபித்னாக்குள்ள அகப்படாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருப்போம். இது பிரதானமான 3க்கு நான் 2-3 உதாரணங்கள் சொல்றேன். இந்த உலகத்தில் இப்போ இந்த வசன ஃபித்னா வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அவன் தீனை விட்டு திருப்பப்படுவான், அல்லது உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தடுக்கப்படுவான், இருக்கிற உண்மையிலிருந்து சீர்குலைவான். அதுதானே அவன் எதுல மஹப்பத்து வச்சுக்கிறானோ அதில் தான் அது நடக்க போகுது. அப்போ ஹலாலான இன்பங்களாக இருந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் தேவையுடையவன், அது மார்க்கப்பட்டுள்ளவரோ மார்க்கப்பட்டில்லாதவரோ யாராக இருந்தாலும், ஆனால் அவன் கட்டுப்படுத்திட்டு எதில் என்ன விளக்கத்தில் சரியான விளக்கம் ஈமான் உள்ள கட்டுப்பாட்டில் இருப்பான். அவன் கட்டுப்பாட்டை நம்ம வளர்க்கணுமா குறைக்கணுமா? அந்த கட்டுப்பாட்டை நம்ம வளர்க்கணும். எங்களோட பேச்சுக்கள் அவனை குலைக்கிற மாதிரி அமைந்தால் நம்ம யார் இப்போ அவனுக்கு ஃபித்னாவாக நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோம். ஒருத்தர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தேவைகள் என்று கருதப்படுற 4-5 விஷயங்கள் இருக்குது. ஒன்று திருமணம், வீடு கட்டுறது, குழந்தைகளை வளர்க்கிறது, அவர்களை திருமணம் முடிச்சு கொடுக்குறது, அவங்களுக்கு கல்வி ஊட்டுறது, அவங்களுக்கு தொழில் எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறது. இதை மனிதன் வாழ்க்கையுடைய மைல் கற்கள் மாதிரி நினச்சி செஞ்சுட்டிப்பான். அவன் வீடு கட்டி முடியக்குள்ள அவனோட இளம பருவமே என்ன செஞ்சிடும். ஒரு நடுத்தரமான குடும்பங்களை சொல்கிறேன், சரியா முடிஞ்சிடும். கஷ்டப்பட்டு வீடை கட்டிருப்பான், விருந்துக்கு கூப்பிடுவான். விருந்துக்கு கூப்பிட்ட உடனே இவர் வீட்டுக்கு போகிறது. இவர் தான் இன்ஜினியர். அப்போ நீங்கள் பாருங்க பாவம், மாஷா அல்லா மாஷா அல்லான்ட்டு பிடிச்சி பார்க்குறது. இந்த லைன் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை போல அப்படின்றது. அதோடு அவன் என்ன செஞ்சிருவான், கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் இப்படி ஒரு விஷயத்தை வச்சுட்டானே அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துடுவான். தண்ணியை ஒன் பண்ணி பார்க்குறது, ப்ரெஷர் போதாதுன்றது. அவன்கிட்ட டேங்க் எங்கே வச்சுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வசத்துங்கன்றது. சரியா அவன் 10 வருஷத்தை இழந்து அந்த வீட்டை கட்டிக்கிறான். அவங்கள போய் தட்டி பார்க்குறது, அங்கே என்ன சரியா தட்டி பார்க்குறது, எங்கே எடுத்தீங்க பழக, ஏதாவது ஊரை சொல், அவன் ஒரிஜினல் அப்படி அங்கே அது ஒரிஜினலே இல்லை அது அப்படின்றது. இவன் விட்டு போயிடுவான். அவனுக்கு உலக கவலை டபுளாக இருக்கும். இவன் போயிடுவான்.
அவன் உலக கவலை இப்படி அவனுக்கு டபுளாக இருக்கு, சாப்பாடு போட்டு கேட்டு எடுத்துக்கின்றது. சரியா? இதுதான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு 90% கொடுக்குற ரிசல்ட். இது யார சாதாரண வீட்டுக்கு போனால் மட்டுமல்ல, கோடீஸ்வரனுக்கு அவன் கோடீஸ்வருடைய தன்மைக்கு ஏற்ப உலக ஆசைகள் அதிகமாக இருக்கும். அது பொருளாதாரம் ஏழை ஆகிக்கிற டைமில் நமக்கு ஆசை கூடியா, இப்போ ஆசை கூடியான்னு பார்த்தா வளர வளர்தான் ஆசை கூடிய, வளர வளர்தான். ஏழையாக இருக்கிற டைமில் 2 கிலோ அரிசி இப்படி தானே ஃபித்ரா அரிசி வரிசையில் நிற்பாங்க. இப்போ யாருக்காவது ஒருத்தர் 2 கிலோ அரிசி உங்களுக்கு தந்திருக்கு, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், யார் எடுப்போம்? எங்களில் எத்தனை பேர் எடுப்போம்? ஆனால் அதுக்கு வரிசையில் நிற்கிற ஒரு சமுதாயத்தை பார்க்குறோமா இல்லையா? அப்போ வளர வளர சில சந்தோஷங்கள் எல்லாம் உள்ளத்தையும் எடுத்துருவாங்க. அதான் அர்த்தம். நீங்கள் எவ்வளவுக்கு வளர்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் என்ன செய்யும்? சின்ன சின்ன சந்தோஷங்களோட இன்பங்கள் குறைஞ்சிக்கண்டே போகும். அதனால தான் 5 கிலோ அரிசி தான் பாஞ்சு கொடுத்து ஜசாக்கலாக சொல்கிற மக்கள் இப்போ குறைவு. எங்களுக்குள்ள நான் சொல்கிறேன். சரியா? பெரும்பாலும் என்ன காரணம் குறைவுண்டா, நம்ம அதை தாண்டிட்டோம். ஆனால் இந்த 5 கிலோ அரிசிக்கு சந்தோஷப்படுற ஒரு சமுதாயத்தை என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அவங்களுக்கு அதில் சந்தோஷத்தை வச்சுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ உயர்ந்துட்டோம் இல்லை, அவனுக்கு சின்னத்துலேயும் அல்லாஹ் சந்தோஷம் வச்சுக்கிறான். நமக்கு அற்பத்தில் சந்தோஷங்களை இல்லாமக்கிட்டான். அல்லாஹ் தஆலா அந்த சந்தோஷங்களை எடுத்துக்கிட்டு வரான். வளர வளர அந்த சந்தோஷங்களை எடுத்துகிட்டே வருவான். இப்போ பெரிய லெவலில் ஒத்த இருக்கிற டைமில் அவன் பெரிய மாலை மாடியை கட்டி பெரிய பங்களாவோடலாம் இருக்கிற டைமில் அவனோட உள்ளத்தில் ஆசைகள் வளர்ந்து போயிருக்கும். அப்போ அவருக்கு நம்ம மார்க்கத்துக்கு வரக்கூடியவராக அமையணும். மட்டம் தட்டவும் கூடாது, அவனை வளர்த்து விடவும் கூடாது. இதே மாதிரி இருக்கணும். இவங்க போயிட்டு இருந்தது பில்டிங்கில் பார்த்துட்டு எங்கேயாவது அவன் ஒரு இடத்துல எங்கேயாவது டைல்ஸில் இது வந்திருக்குமே. ஒருத்தர் சொல்கிறாரு, டைல்ஸ் எப்படி செக் பண்ணணும்டா, அவர் வீடு நல்லா கட்டிக்கிறாரு, அவரை பார்த்து டைல்ஸ் எப்படி ஒரு கோயினை இப்படி உருட்டி விடணுமா, அது எங்கேயாவே தடுக்கு பட்டுச்சுன்னா அங்கே வந்து டைல்ஸில் என்னது பிரச்சனைகின்றது. போனவர் அவர் வீடு ஃபுல்லாக உருட்டிப்பாரா இல்லையா? நினச்சி பாருங்க. சரியா? அவர் அப்படி செஞ்சுட்டு போயிடுறது. அவன் வந்து எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிருந்து டைல்ஸை கொண்டு வந்துருப்பான். உருட்டி பார்த்து எங்கேயா முட்டிச்சுன்னு வைங்க, அவனுக்கு பணம் இருக்கு, என்ன செய்வான்? எல்லா டைல்ஸும் என்ன செய் கலட்டு நடக்கிறது இல்லையா? டோட்டலாக கலட்டு, எல்லாம் கலட்டு. யார் இவர் சாப்பாடு கொடுத்தவர் செஞ்ச வேலை அவருக்கு. இப்போ யார் ஃபித்னா? இவர் ஃபித்னா அவருக்கு. நம்ம ஒரு முஸ்லீமாக போய் ஒரு வீட்டை பார்த்துட்டு உலகமே குறைபாடு தான், அதான் ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கணும். நீயும் குறைபாடு, எல்லாருமே குறைபாடு தான். நீ இந்த உலகத்தில் 100% அனுபவிக்கவே முடியாது. அது எவ்வளவு பெரிய இன்பத்தை கண்டாலும் சரி. அது அல்லாஹ் தஆலா வந்து அப்படி ஒரு இயல்பை இந்த உலகத்துக்கு வச்சுக்கிறான். கவலை கலக்காத மகிழ்ச்சி உலகத்தில் இல்லை. விளங்கிட்டா? இப்படி விளங்கிட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளோ தந்திக்கிறான். இனி நீங்கள் சுக்குர் செய்கிறதா என்ன செய்யுது இருக்குது. அவரே சில நேரத்தில் இந்த கொஞ்சம் பலகையில் கொஞ்சம் மிஸ்டேக், என்ன பலகையில் மிஸ்டேக் விட்டுன்னு சொல்கிறீங்க, மாஷா அல்லாஹ் இவ்வளோ பிழை வராமல் எங்கே இருக்குது என்று இதை விட ஒரு பணக்காரன் வீட்டோட குறைய சொல்லியாவது. பொதுவாக பெரிய ஒரு வீடு கட்டினா நம்மளோட ஊரில் ஒருத்தர் அவருக்கு அதை அவ்வளோ பெரிய உள்ளவர் கட்டினாரே இப்படி இருக்குது. இந்த மன்னர் கட்டினதுலதே இந்த குறை இதில் வராமல் இருக்குது. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, நீங்கள் இதை விட்டுருங்க, இதில் கவனம் செலுத்தான். ஏற்கனவே 10-15 வருஷம் இப்படி சொல்ல வேண்டியவன் இன்னொரு 15 வருஷத்துக்கு வேலையை இழுத்துட்டு போய்த்துடுறான். வேலையை என்ன செய்யறான்? இழுத்துட்டு போய்த்துடுறான். அப்போது சாதாரணமான ஒரு இடத்துலையும் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரிஜினல் தேக்கு பலகையை கொண்டு வந்து வச்சுக்கிறேன் கட்டுறதுக்கு. ஒரு தட்டி பார்த்துட்டு இது செகண்ட் குவாலிட்டி அப்படின்ட்டான். வணங்கிட்டா வாங்க முந்தி சொன்னால் கூட பரவாயில்ல, வாங்கிட்டேன் இது செகண்ட் குவாலிட்டி, அவ்வளோதான். அந்த ஆள் தேக்க தூக்கி தெரியாது. விளங்கிட்டா? எது செகண்ட் குவாலிட்டியை தந்துட்டீங்களே, ஏமாத்துட்டீங்களே, கட்டை போட்ட வேலையை டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி இது செய்கிறோமா இல்லையா? சர்வசாதாரணமாக இந்த ஃபித்னா வேலையை செய்கிறோமா இல்லையா? சர்வசாதாரணமாக இந்த ஃபித்னா வேலையை என்ன செய்கிறோம். நல்ல வாங்கிட்டோமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல பழகணும். வாங்கிட்டோமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல பழகணும். ஒருத்த சந்தோஷமா இந்த உலகத்தை போட ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு மாஷா அல்லாஹ், டச் பண்ணி பார்க்குறது, புடவை குவாலிட்டி இல்லை, துணி குவாலிட்டி இல்லைன்றது. சரியா? அதோட வாங்கின இப்போ ரிட்டர்ன் பண்ணுற நிலைமைக்கு அவனை அல்லது நிம்மதி இல்லாமல் போட வச்சிடுறது. இதனால நீங்க அவனுக்கு உலக கவலையை அதிகரிக்கிறீங்க, மார்க்கத்துடைய சிந்தனை குறைக்கிறீங்க. ஏன்? அவன் அதில் ஈடுபட வைக்கிறீங்க. அவன் அதுக்காக தடுமாறி அல்லல் பட்டு ஓட இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் நீங்க வைக்கிறீங்க. இந்த உலகத்துல நீங்க 100% தான் மாஷா அல்லாஹ் சொல்லணும்னா உங்களை பார்த்து மாஷா அல்லாஹ் சொல்லவே இல்லை. அவன் 100க்கு மட்டும்தான் நீங்க மாஷா அல்லாஹ் சொல்லணும். நீங்க எதுக்கு மாஷா அல்லாஹ் சொல்லுவீங்க? 1க்கு மாஷா அல்லாஹ் சொல்ல இல்லாது. உங்களுக்கும் உங்களை பார்த்து இன்னொருத்தன் சொல்லவே கூடாது. நீங்க 100 இல்லையே. அப்போ மாஷா அல்லாஹ் சொல்ல இல்லாது, மனைவி பார்த்து மாஷா அல்லாஹ் சொல்ல இல்லாது, பிள்ளையை பார்த்து மாஷா அல்லாஹ், தொழிலை பார்த்து மாஷா அல்லாஹ் சொல்ல இல்லாது. எல்லாம் உள்ளளவில் கிடைத்ததுல திருப்தியில தான் மாஷா அல்லாஹ் இருக்கு. பலவுலாய் தகல்த ஜன்னத்தக்க குல்த மாஷா அல்லாஹ். உங்களோட உங்களோட தோட்டத்துக்குள்ள போன நேரத்தில் நீங்க என்ன சொல்லிருக்கணும்? மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இவ்வளவுதான் இருக்கணும். இதை சொல்லாம இந்த தன்மையை நம்ம செய்வதன் ஊடாக அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்? அவருக்கு ஃபித்னாவாக மாறுகிறோம்.